அனைத்து எம்ஜிஆர் அமைப்புகளின் சார்பாக உரிமை குரல் மாத இதழின் ஒருங்கிணைப்புடன் பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பெற்றால்தான் பிள்ளையா என்ற திரைப்பட பொன்விழா நிகழ்வினுடைய இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பானதொரு வரவேற்புரை நல்கி இங்கே அனைவரையும் வரவேற்றிருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர் எங்கள் பாசமிகு சகோதரர் துரை கருணா அவர்களே, திரைப்பட விளக்க உரை எழுத்தாளர் திருமிகு மேகலா சித்திரவேல் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற பத்மஸ்ரீ டாக்டர் எங்களது அன்பிற்கும் மிகுந்த போற்றுதலுக்கும் உரிய அனைவருக்கும் யார் எதை கேட்டாலும் இல்லை என்றாது கொடுக்கின்ற ஐயா நல்லி குப்புசாமி அவர்களே, திரைப்பட உலகில் தனது எழுத்து வண்ணத்தால் தொடக்க காலத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கி ஒரு வசனத்துக்காக ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை தூண்டிய எங்கள் அன்பிற்குரிய திருமிகு பெரியவர் ஆரூர் தாஸ் அவர்களே, கன்னடத்து பைங்கிளி, எங்கள் காலத்து கனவு கண்ணி, பத்மஸ்ரீ திருமதி பி சரோஜா தேவி அவர்களே, சவுகார் ஜானி அவர்களின் திருமகள் அவர்களே, சுதா விஜயன் அவர்களே, டி எஸ் பாலையா, தங்கவேல், நம்பியார், விஸ்வநாதன், டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் உடைய வாரிசுகளே, நன்றி உரை நல்க இருக்கின்ற உரிமை குரல் பி எஸ் ராஜு அவர்களே, பெங்களூர் மற்றும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற புரட்சித் தலைவரின் உண்மையான விசுவாசிகளே, பழனி அவர்கள் இப்பொழுது புரட்சித் தலைவர் மீது ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி இருக்கிறார். அதற்காகவும் அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி வருகை புரிந்திருக்கின்ற பன்முக தன்மையுடைய துறைகளிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பக்தர்களே, விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னும் சில பேருக்கு ஒரு தொன்மையான வரலாறு தெரியவில்லை. திராவிட இயக்கம் வளர்ந்தது, திராவிட இயக்கம் வளர்ந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆதவன் இங்கே வந்திருக்கிறார். அவர் நம்முடைய திரை பாடல்களை எல்லாம் தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர். ஓம்புடி பிரசாத் தலைவருடைய தீவிர பக்தர். எனக்கு நேரமில்லை, இல்லை என்றால் நான் வெகு விரிவான ஒரு மிகச்சிறந்த ஒரு செய்தியை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். நான் அதை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்
அண்ணாவிடம் டி.வி. நாராயணசாமி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை 1952 ஆண்டு இணைத்துக் கொள்கிறார். அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் களத்திலே போட்டியிடவில்லை. 57 தான் முதலாக திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் நிற்கிறது. கழகத்திலே இணைகின்ற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 25 படங்களுக்கு மேல் நடித்து ஒரு மிகச்சிறந்த பொதுமக்களால் விரும்பப்படுகின்ற ஒரு கலைஞராக சிறப்பு மிக்கவராக திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இணைகிறார். அதற்கு பிறகு 57 ஆண்டு இந்த இடைப்பட்ட காலத்தில்தான் தமிழக வரலாற்றில் மதுரை வீரன் திரைப்படம் செய்த ஒரு புரட்சியை போல் வேறு எந்த திரைப்படமும் செய்யவில்லை. அந்த திரைப்படம் தான் தமிழ்நாட்டிலே நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிட மக்களின் குலதெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை வீரன் சாமி என்ற அந்த கதையை அவர்கள் திரைப்படமாக எடுத்து பட்டி தொட்டி எங்கும் வெள்ளி விழா கண்ட ஒரு மாபெரும் திரைக்காவி. 1958 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன். அதிலேதான் முதலாக திமுகவினுடைய இருவர்ண கொடி அறிமுகப்படுத்தப்படுகிறது. இன்னும் பல பேருக்கு அந்த வரலாறு தெரியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருவர்ண கொடியை அந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸில் அடையாளம் காட்ட வேண்டும் என்று சென்சார் போர்டுக்கு அனுமதி கேட்ட பொழுது அவர்கள் அதை மறுக்கிறார்கள், கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் இந்த செய்தி பத்திரிகையிலே கசிந்து வெளியே வந்த பொழுது ஒரு ரசிகர் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இடதுசாரி சிந்தனைகள் உள்ள ஒரு படத்தை கேரளாவிலே ஒரு நடிகர் தயாரித்து அதில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சின்னத்தை அந்த கொடியை அனுமதித்திருக்கிறார்கள், அதை சொல்லி கேளுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு அதை சென்சார் போர்டிடம் எடுத்துச் சொல்லி அந்த திரைப்படத்தினுடைய லோகோவை காண்பித்ததற்கு பிறகு பல்வேறு சிரமங்களுக்கு பிறகு அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் எம்ஜிஆர் பிக்சர்ஸினுடைய இருவர்ண கொடியினுடைய அடையாளம். அந்த திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் எல்லா இடங்களிலும் 100 நாட்களை கடந்து வெள்ளி விழாவை கடந்து நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலேதான் திராவிட முன்னேற்றக் கழகம் வளர்ந்தது. அப்படி 1958 ஆண்டு அந்த வெற்றி விழா நிகழ்விலே பேசுகின்ற பொழுது புரட்சித் தலைவர் பேசுகிறார். புரட்சித் தலைவரை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிறார்கள். ஒரு மரத்தில் கனி பழுத்து தொங்கியது. அந்த கனி யாருடைய மடியில் விழுமோ என்று எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த பழுத்த கனி என்னுடைய மடியில் விழுந்தது. அதை எடுத்து நான் பத்திரமாக என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன். அந்த இதய கனிதான் எம்ஜிஆர் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1958 ஆண்டு பேசினார்கள் என்றால் நீங்கள் இப்பொழுது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் எந்த அளவிற்கு இருந்திருக்கும். ஆகவே 58 ஆண்டே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பழுத்த கனியாக மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றவராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கினார். அதற்கு பிறகு 1962 ஆண்டில் 50 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 67 ஆண்டில் 138 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றது. அண்ணாவுக்கு வெற்றி பெற்றவுடன் கோவை மாவட்டத்தினுடைய கழகத்தை சார்ந்தவர்கள் மாலை அணிவிக்க செல்லுகிறார்கள். அப்பொழுது
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மருத்துவமனையிலே இருக்கிறார் குண்டடிபட்டு. அந்த தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு அவருடைய குண்டடிப்பட்ட படம்தான் தமிழ்நாடு முழுக்க வாக்குகளாக மாற்றியது என்பதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற அன்பு வாக்குகளாக மாறியது என்று அண்ணா இந்த கோவை மாவட்ட கழகத் தோழரிடம் சொல்லுகிறார். இந்த வெற்றிக்கு காரணமானவர் மருத்துவமனையில் இருக்கிறார், அவரை போய் பார்த்து அவருக்கு மாலை அணியுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே அவர்கள் எல்லோரும் சென்று தலைவருக்கு மாலை அணிவிக்கிறார்கள். அதற்கு பிறகு அண்ணா அமைச்சரவை பட்டியலை தயார் செய்கிறார். அந்த அமைச்சரவை பட்டியலை தலைவரிடம் அனுப்பி, உங்களுடைய ஒப்புதலோடு தான் இந்த மந்திரி சபை, யாரையாவது நீக்க வேண்டும் யாரையாவது சேர்க்க வேண்டும் என்றால் அதிலே குறிப்பிடுங்கள் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஒப்புதலை பெற்றதற்கு பிறகுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமைச்சரவையை அமைக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்த அமைச்சரவையில் அண்ணா அவர்கள் புரட்சி தலைவரை கட்டாயப்படுத்தி மந்திரிக்கு இணையான பதவியான சிறுசேமிப்பு கமிட்டி தலைவர் பதவியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கும் உங்களுடைய திரைப்பட தொழிலுக்கும் எந்த சிரமமும் இருக்காது என்று சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிறுசேமிப்பு கமிட்டி தலைவர் பதவியை புரட்சி தலைவருக்கு கொடுத்து அழகு பார்த்தார். கருணாநிதி அவர்கள் அண்ணாவை மயக்கி கையிலே வைத்ததைப் போல புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அவருடைய காலடியிலேயே விழுந்து அவரை தன்வயப்படுத்தி பேரறிஞர் அண்ணா அவர்களின் மறைவிற்கு பின்னால் நாவலர்தான் வருவார் என்று கழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேளையில் கருணாநிதி சரியான இடமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பின்னாடி வந்து நின்று கொண்டதால் அன்றைக்கு அவர் புரட்சித் தலைவரால் முதலமைச்சராக்கப்பட்டார். அவர் முதலமைச்சராக மட்டும் ஆக்கவில்லை, அவர்களுடைய குடும்பத்திற்கு அவர்களுடைய குடும்ப தயாரிப்பு நிறுவனமான மேகலா பிக்சர்ஸ் நிதி இல்லாமல் நொடிந்து போயிருக்கிறது என்பதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இணைந்து நடித்து கொடுத்த படம்தான் இந்த எங்கள் தங்கம். அதனால்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்ந்த கருணாநிதி திடீரென அவருக்கு எப்பொழுதுமே ஒரு சுயநல புத்தி. தொடக்கத்தில் தான் இந்த கட்சியில் அண்ணாவிற்கு அடுத்த இடத்தில் வர வேண்டும் என்ற எண்ணத்திற்காக எல்லோரையும் பயன்படுத்தினார். அதற்கு வந்ததற்கு பிறகு தான் மட்டுமல்ல தன் குடும்பமும் வர வேண்டும் என்று விரும்பினார். அந்த சுயநல பேராசைதான் திமுகவினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை அது தொடங்கியது. 71ஆம் ஆண்டு தேர்தல் வருவதற்கு முன்பாகவே கருணாநிதி தலைவரை, ஏனென்றால் 72 வர வேண்டிய தேர்தலை ஒரு வருடம் முன்கூட்டியே கொண்டு வந்தார். என்ன காரணம் தெரியுமா? இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டு வந்தார். ஆகவே இது தாக்கு பிடிக்காது என்று நினைத்த கருணாநிதி தலைவரோடு பேசி 71லேயே முன்கூட்டி தேர்தலை கொண்டு வந்தார். அந்த தேர்தலில் புரட்சித் தலைவர் 2 மாதங்களுக்கு மேல் சுற்றுப்பயணம் செய்து தமிழக வரலாற்றில் இதுவரையில் 184 இடங்கள் வெற்றி பெற்ற வரலாறே கிடையாது. அதற்கு காரணம் அன்றைக்கு அதிமுகவோடு காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் மட்டும் 10 இடங்கள் கொடுக்கப்பட்டது, சட்டமன்றத்திற்கு அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகவே பெரும்பான்மையான இடங்களில் அன்றைக்கு திமுக வெற்றி பெற்ற காரணத்தினால் 184 இடங்களில் வெற்றி பெற்றது.
அப்படி வெற்றி பெற்றவுடன் கருணாநிதிக்கு போதை தலைக்கேறியது. இந்த வெற்றியே தன்னால், தன்னுடைய பேச்சால், தன்னுடைய நிர்வாக திறனால் தான் இது கிடைத்தது என்று எண்ணி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சீண்டி பார்க்க ஆரம்பித்தார். அதை முதலாக புரிந்து கொண்டவர்கள் எங்களை போன்ற எம்ஜிஆருடைய பக்தர்கள் தான். அன்றைக்கு முதலாக என்னுடைய 14 வயதில் எம்ஜிஆர் வேணா நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் உலகெங்கிலும் இருக்கின்ற எம்ஜிஆர் விசுவாசிகளோடு, பக்தர்களோடு தொடர்பு கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழை, அவருடைய சிறப்பை, அவருடைய திரைப்பட பாடல்களை, கதையை, அவருடைய காட்சி அமைப்புகளை பற்றி தொடர்ந்து கடிதம் மூலம் எழுதி அவருடைய புகழை பரப்புகின்ற பணியில் இருந்தோம். அப்பொழுதுதான் இவர் மூகா முத்துவை திரைப்படத்திலே நடிக்க வைத்து அவரை போன்ற சாயலிலேயே இருக்கிறார் என்று பத்திரிகைகளில் எழுத வைத்து பல்வேறு விதமான ஒரு சூழலை உருவாக்கி பிள்ளையோ பிள்ளை திரைப்படம் வெளியிடுவதற்கு முன்பாகவே அவர் வயலில் மன்றங்களை தொடங்க ஆரம்பித்தார்கள். இந்த கூட்டு வேடிக்கை வேறு எங்கேயும் நடக்காது. அப்படி நடந்த பொழுதுதான் 38 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றங்களை அப்பொழுது ஒரு மன்றத்தினுடைய பெயர் இந்திய இளவரசர் எம்ஜிஆர் மன்றம். அந்த பெயரை நான் தான் சூட்டினேன், இந்திய இளவரசர் எம்ஜிஆர் மன்றம். போய் அந்த கிளைக்கழக செயலாளரிடத்தில் கொடுத்து அனுமதியை கேட்டால் அதை அடித்துவிட்டு நீங்கள் போய் மூகாம் பிள்ளையோ பிள்ளை மூகாம் முத்து மன்றம் தரங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி 38 மன்றங்கள் நிராகரிக்கப்படுகிறது என்றவுடன் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தென்னக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் புகழ்பரப்பு கலைக்குழு என்ற ஒன்றை 1970ஆம் ஆண்டு உருவாக்கினோம். அப்படி உருவாக்கியதற்கு பிறகு நாங்கள் அந்த மன்றத்திற்கு கொடியாக தாமரைப்பூ கொடியை தேர்வு செய்தோம். அது ஏன் தாமரைப்பூ கொடியை தேர்வு செய்தோம் என்றால், இன்றைக்கு இருக்கிற சத்யா திருமணம் தலைமை கழகம் இருக்கிறது அல்லவா, அது அன்றைக்கு சத்யா திருமண மண்டபம். அந்த மண்டபத்தினுடைய கேட்டு வாயிலில் தாமரைப்பூ கொடி, தாமரைப்பூ போட்ட கேட்டது. அது இருந்தால் சந்திரனை குறிக்கும். அதனால் ராமச்சந்திரன் என்கிற காரணத்தினால் நாங்கள் அதற்கு தாமரைப்பூ கொடியை நாங்கள் அடையாளப்படுத்தி அந்த கொடியை ஏற்றி 71ஆம் ஆண்டு இந்த தேர்தலிலே கூட நாங்கள் எல்லோரும் கடுமையாக அதிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி களப்பணியாற்றினோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றே தீர வேண்டும், என்னுடைய தொண்டர்கள் எந்த மனக்கசப்பு இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு களப்பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தினால் எல்லா கசப்புகளையும் மறந்து இரவு பகல் பாராது பணியாற்றுகின்ற பொறுப்பினை தமிழகம் எங்கும் இருக்கின்ற எம்ஜிஆருடைய பக்தர்கள் அதை செய்தார்கள். அந்த நிகழ்வில் திமுக வெற்றி பெற்றவுடன் கருணாநிதி வழக்கம்போல் தன்னுடைய சேட்டைகளை ஆரம்பித்தார். அதனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல நேரங்களில் அவர் பேசுவார், பிறகு சமாதானப்படுத்துவார். இப்படியே போய்க் கொண்டிருந்த ஒரு நிலையில்தான் மதுரை மாநாடு. அந்த மதுரை மாநாட்டில் வழக்கமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாநாடுகளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இன்ப கனவு நாடகம் நடைபெறும் முன்பு, அதற்கு பிறகு ஊர்வலத்திற்கு அவர்தான் தலைமை தாங்குவார். அப்படி இருக்கின்ற பொழுது மதுரை மாநாட்டில் மூகா முத்து அந்த ஊர்வலத்திற்கு தலைமையேற்றார். இந்த நிகழ்வுகள் எல்லாமே அதிர்ந்து போனது எம்ஜிஆருடைய தொண்டர்களுக்கு.
அதை நிரூபிக்க வேண்டும் என்று மாநாட்டிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசியவுடன் கூட்டம் அப்படியே எழுந்தது. மிரண்டு போனார் கருணாநிதி. அப்படி மயக்கம் வந்ததை போல் அவர் அப்படியே சரிந்தார். இப்படி இன்னும் இதெல்லாம் நிறைய இதெல்லாம் சொல்ல முடிய நேரம் இல்லை எனக்கு. அதனால இப்படி எல்லாம் வந்த பொழுதுதான் 1972 ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி, அந்த 8ஆம் தேதி திருக்கழுக்குன்றம், நான் சொல்றது 1ஆம் தேதி, அது ஒரு வரலாற்று திருப்பு முனையை உருவாக்கிய எம்ஜிஆர் மன்ற ஆலோசனை கூட்டம். அந்த கூட்டம் அருமை அண்ணன் ஆரணி அவர்களுடைய தலைமையில் இந்த திருமண மண்டபத்தில், சத்யா திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. நாங்கள் அந்த கூட்டம் நடத்துவதற்கு புரட்சித் தலைவரிடம் அனுமதி கேட்டு, அப்பொழுது கல்யாண சுந்தரம் என்று ஒருவர் இருந்தார். அவர் சென்னை மாவட்ட, அவர் முசிறிப்புத்தனுக்கு எதிரான எம்ஜி, இதே மாதிரி நீங்க எப்படி இருக்கீங்களா 7 பிரிவு, அதே மாதிரி தான் வச்சுக்கீங்களேன். அதனால அந்த கூட்டத்தில் நாங்க வச்ச கோரிக்கை என்னன்னா, இல்ல முசிறிப்புத்தன்கிற அவர் பேரை நாங்கெல்லாம் குச்சிக்கால் பாண்டியன் இப்படித்தான் பண்ணுவான், அவர் கருணாநிதியோட ஆப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டு அவருக்கு மண்டத்தை காட்டி கொடுக்கிறாருங்கிற ஒரு கோபத்தில் எல்லாரும் தனியா இருக்கும். அதனால பிரச்சனை. அப்போ அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, எம்ஜிஆர் மன்றம் என்ற அமைப்புக்கு தாமரைப்பூ கொடி அதுதான் அடையாளம், அதற்கு நீங்கள் அங்கீகாரம் தர வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்தில் கோரிக்கை வைத்து அந்த கூட்டம் நடைபெறுகிறது. தலைவர் வருகிறார், திடீரென்று மேடையிலே பேசுகிறார். என்ன பேசினார் தெரியுமா? திமுக கொடிதான் நமது கொடி, தாய் கழகம்தான் முக்கியம், என்னை தாய் கழகம் வேண்டுமா சேய் மன்றம் வேண்டுமா என்றால் நான் தாய் கழகம்தான் வேண்டும் என்பேன் அப்படின்னார். அப்படியே அதிர்ந்து நிசப்தமா எல்லாரும் அப்படியே மயான அமைதி. என்னன்னா, கருணாநிதி வழக்கம் போல தலைவரை பேசி கையை பிடிச்சு காலை பிடிச்சு சமாதானம் ஆயிட்டார். நீங்க எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சமாதானம் ஆயிட்டார். அதனால தலைவர் பேசுறாரு, இந்த மாதிரி திமுக தான் நமது கொடி, நமக்கு எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தாய் எத்தனை குழந்தைகளை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், ஒரு சேய் தாயாக முடியாது அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசிட்டார். நாங்கள் மேடையில் இருந்தேன், என்னுடைய அலுவலகத்தில் படம் இருக்கு, என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தால் பார்த்துருப்பீங்க அந்த மீட்டிங், அந்த வரலாறு அக்டோபர் 1ஆம் தேதி கூட்டம். நான் இப்படி மேடையில் பின்னாடி நின்றுகிட்டு இருந்தேன், இப்படி தலைவர் பேசிட்டு இருக்கிறாரு. இதை பேசினோடனே நான் இறங்கி போய் காருக்கிட்ட நின்றுட்டேன். தலைவர் காரில் ஏறினார். அண்ணே வணக்கண்ணே, எம்ஜிஆர் மன்றத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்கண்ணே அப்படின்னு. அப்படி சாக்காய் பார்த்தாரு. இல்லனே, திமுகவினுடைய விதிகளின்படி துணை அமைப்புகளை அங்கீகரிப்பது என்பது கிளைக்கழக செயலாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். அதன்படி இதுவரையில் 38 எம்ஜிஆர் மன்றங்களை பதிவு செய்வதற்கு கொடுத்த போது அவர்கள் முகா முத்து மன்றத்தை திறக்க சொல்லி மினிட் புத்தகத்திலே எழுதி அதை மாற்றி இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது திமுக தான் நமது கொடி, திமுக கழகம்தான் நம்முடைய தாய் கழகம்தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டீர்கள். இப்பொழுது கிளைக்கழக செயலாளருக்கெல்லாம் அவர்கள் செயலுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்து விட்டீர்கள். இனிமேல் ஒரு எம்ஜிஆர் மன்றத்தை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்கின்ற உண்மையை இன்னும் நிறைய நான் விழாவாரியாக சொன்னவுடன் புரட்சித் தலைவருடைய முகம் மாறியது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறினேன். வரலாற்றில் புரட்சித் தலைவருடைய சிந்தனையில் அவரை சமாதானமான ஒரு உடன்படிக்கையை மீண்டும் கேள்விக்குறியாக்கியது என்னுடைய வினா. அதனால் 8ஆம் தேதி லாய்ட்ஸ் காலனி 79வது வட்டம், அன்றைக்கு அது வட்டம் 79,
அதிலே எம்எல்ஏவா இருந்து இறந்துட்டார் அரங்கநாதன் அப்படிங்கிறவருடைய தலைமையில் அந்த கூட்டம் திருக்கழுங்குன்றத்தில் மோகனரங்கம் முன்னாள் எம்பி அவர்கள் ஏற்பாடு செய்த திருக்கழுங்குன்ற கூட்டம். திருக்கழுக்குன்றம் கூட்டத்தில் தலைவர் மிக தெளிவாக சொன்னார், நம்மை பற்றிய புகார்கள் பொதுமக்கள் மத்தியில் பலமாக பேசப்படுகிறது. நாம் ஊழலற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும். அப்படி ஊழலற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் கிளைக்கழக செயலாளர்கள் முதல், அப்பதான் தெரிஞ்சுக்கிட்ட, ஆஹா நாம சொன்ன கருத்தை ஒரு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். கிளைக்கழக செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை கணக்கு காட்ட வேண்டும். கணக்கு காட்டி பொதுமக்கள் முன் கணக்கு காட்டி நாம் பரிசுத்தமானவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று திருக்கழுக்குன்றத்திலே முதலாக ஊழலை எதிர்த்து தன்னுடைய பிரகடனத்தை செய்தார்கள். அடுத்த கூட்டம் லாய்ட்ஸ் ஹால். அந்த கூட்டத்திலே சொன்னார்கள், நான் தான் திமுக, திமுக தான் நான் என்று சொன்னார். இந்த நிகழ்வுக்கு பிறகு இது நடைபெறுவது 8ஆம் தேதி. 1ஆம் தேதி திமுக தான் நமது கொடி, தாய் கழகம் தான் முக்கியம் என்று பேசிய புரட்சி தலைவர் 8ஆம் தேதி இந்த கருத்தை சொல்லுகிறார். 10ஆம் தேதி நீக்கப்படுகிறார். 17ஆம் தேதி அண்ணா திமுக தோற்றுவிக்கப்படுகிறது. அதுக்கெல்லாம் போல அப்புறம் நான் தலைவரை நீங்க எலுமிச்சம்பழம் மாலை போட்டது எல்லாருமே நல்லா சரியா புரிஞ்சுக்காம இருக்கீங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னு, அதனுடைய விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்றேன், நிறைய பேர் அது சரியா புரியாமலே பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது தலைவர் நீக்கி 17ஆம் தேதி கட்சி ஆரம்பிச்சவுடன் இதே மாதிரி நவம்பர் இந்த முதல் வாரம் தான், இந்த மாதிரி 5ஆம் தேதி 7ஆம் தேதி இன்னைக்கு தான் நினைக்கிறேன், அந்தந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். எனவே அவர்கள் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அறிவிக்கிறார். அதன்படி 234 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற 184 தொகுதிகளில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் வீடுகளில் சென்று மனு கொடுக்கிறோம். அப்பொழுது எங்களுடைய சைதாப்பேட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி முதலமைச்சர், அதனால் அவர் வீட்டிற்கு சென்று நாங்கள் மனு கொடுக்கிறோம். அப்பொழுது முன்னாள் துணை மேயர் சடகோபன் அவர்கள் தான் தொகுதி அமைப்பாளர். நான் எம்ஜிஆர் மன்ற பிரதிநிதி என்ற வகையில் நாங்கள் ஒரு 7 பேர் உள்ளே சென்று போய் மனு கொடுக்கிறோம். மனு கொடுக்கின்ற பொழுது கருணாநிதி என்ன செய்கிறார், தன்னுடைய வழக்கம் போல சேட்டையை செய்கிறார். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கையிலே கொடுக்கிறார். அதை சடகோபன் வாங்கிக் கொள்ளுகிறார். பிறகு நாங்கள் வெளியே வந்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்களை எல்லாம் அவர் சீண்டி விட்டு, நான் எதற்காக இந்த எலுமிச்சம்பழம் கொடுத்தேன் என்று கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அதான் அவருடைய பாணிய. பத்திரிகையாளர் கேள்வி கேட்க சொல்லி இவர் பதில் சொல்லுவார். அப்ப பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் எலுமிச்சம்பழம் கொடுத்தீர்கள் என்று. தெளிவில்லாதவர்கள் தேய்த்து குளிக்கட்டும் என்று சொல்லுகிறார். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நாங்கள் சென்றவர்களை எல்லாம் கிறுக்கன் பைத்தியாரன் அப்படின்னு இலக்கிய நயத்தோட தெளிவில்லாதவர்கள் தேய்த்து குளிக்கட்டும் என்று கருணாநிதி சொல்லுகிறார். இந்த செய்தி மறுநாள் தலைவருக்கு கிடைத்தவுடன் செய்தித்தாள்களில் வந்தவுடன் அதை சடகோபனை கண்டிக்கிறார். உன்னை நான் மனுதான கொடுக்க சொன்னேன், நீ எதுக்கு அந்த ஆளுகிட்ட கொடுக்கறத வாங்கின அப்படின்னு சொல்லி. இது தெரிந்ததற்கு பிறகு தலைவருக்கு இந்த நிகழ்வு ஒரு காயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தவுடன் இதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நான் காத்துக் கொண்டிருந்தேன். இது நவம்பர் மாதம் நடைபெறுகிறது. அடுத்த ஒரு மாதம் கழித்து 1972ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை தேரடியில் கருணாநிதி பேசி ஏன் விளக்கினோம் எம்ஜிஆரை என்று அந்த விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுக்க இருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்திலே தான் நான் அதை பற்றிலாம் விரிவாக சொல்ல முடியாது. இது மாதிரி அவர் கலைஞர் மேடையில் உட்கார்ந்துருக்காரு, பெரிய மேடை, இப்படி போன மைக்க பிடிச்சேன். வாக்காளர் பேரணி என்று மனு கொடுக்க வந்த எங்களை தெளிவில்லாதவர்கள் என்று சொன்ன கலைஞர் அவர்களே, எம்ஜிஆரை நீக்கிய தாங்களும் அதற்கு கையெழுத்திட்ட 26 செயற்குழு உறுப்பினர் தான் தெளிவில்லாதவர்கள், எனவே நீங்கள் தேய்த்து குளியுங்கள் என சொல்லி இந்த மாலை அணிவிக்கிறேன் சொல்லி அப்படி கொண்டு போய் அவர் கழுத்துல போட்டு கையில ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து திருவாரூர் மு கருணாநிதியை ராஜினாமாச்சு அப்படிங்கிற ஒரு துண்டு பிரசுரத்தை என்னுடைய பேண்ட் பாக்கெட் இப்படி எடுத்து அப்படியே அவ்வளவுதான். அதை பார்த்தோன்னே கலைஞர் பிடி இவனை அப்படின்ட்டாரு. அதற்கு பிறகு மேடையில் வன்முறைகள் அரங்கேற்றம் முழுக்க நடந்தது. அதில் நான் இறந்து விட்டதாக கூட நினைத்தார்கள். இந்த செய்தி தலைவருக்கு போனது. காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொள்கிறார்.
என்னுடைய எம்ஜிஆர் மன்றத்தை சார்ந்த தொண்டன் ஒருவரை மேடையிலேயே நீங்கள் அடித்து கொன்று விட்டதாக எனக்கு தகவல் வருகிறது. இல்லையா, அவர் இங்கதாங்க இருக்காரு. அப்படி என்றால் நான் அவரோடு பேச வேண்டும். அந்த போனை கொடுப்பதற்கு அவர்களுக்குள் பெரிய அப்ப உடனே சொல்றார், நீங்கள் இப்பொழுது தொலைபேசியை கொடுத்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உறுதி செய்தால் நான் அங்கு வரமாட்டேன், இல்லை என்றால் நான் காவல் நிலையத்திற்கு வருவேன் என்கிறார். அதற்கு பிறகு தொலைபேசி கொடுத்து அது ஒரு பெரிய நிகழ்ச்சி, அதெல்லாம் வருங்க அப்படியெல்லாம் பேசி அது மாதிரி வந்ததுக்கு பிறகுதான் அதிலே அந்த வழக்கிலே எனக்கு 9 மாத கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டது. என்ன வழக்கு தெரியுமா? கலைஞரை பிளேடு என்னும் பயங்கர ஆயுதத்தால் கொலை செய்ய முயற்சி. அப்பொழுதுதான் தலைவரோடு நான் 6 மாத காலம் உடன் இருக்க வேண்டிய ஒரு நிலை என்னை பாதுகாத்தார் புரட்சித் தலைவர். அதற்கு பிறகு கருணாநிதிக்கு, ஏனென்றால் அவர் முதல் பொதுக்கூட்டம் பேசுகிறார். அந்த முதல் பொதுக்கூட்டம் பேசுகின்ற பொழுது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களும், இந்தியா முழுக்க இருக்கிற பத்திரிகையாளர்களும் கூட்டி அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தவுடன் அவருக்கு மிகவும் ஒரு தனக்கு செல்வாக்கு, அவருடைய தொகுதியிலேயே இப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிட்டதே என்று அவருக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஆகவேதான் என் மேலே கொலை முயற்சி வழக்கு போட சொன்னார். அதனால் அதனுடைய வீரியத்தை உணர்ந்த புரட்சித் தலைவர், நீ எங்கேயும் செல்லாதே என்று 15 நாட்கள் நான் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தவுடன் என்னை மாம்பழ அலுவலகத்திலேயும் தலைமை கழகத்திலேயுமே தங்க வைத்து மதியத்தில் என்னோடு தான் அவர் சாப்பிடுகிற பொழுது மதியம் எல்லாம் அவரோடு தான் சாப்பிடுவேன். அந்த விசுவாசம் தான் இன்றைக்கு நான் மறக்காமல் இருக்கிறேன். பொது வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி பொது வாழ்க்கையை நடத்த வேண்டும், நம்முடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அன்னாயிசம் என்றால் என்ன, அதை பற்றி தினமும் எல்லோரிடத்திலும் விவாதிப்பார். அப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்களை எல்லாம் வளர்த்து 6 மாத காலத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு கோவை, பாண்டிச்சேரி என்று பல்வேறு விதமான தேர்தல், 77ஆம் ஆண்டு தேர்தல், அனைத்திலும் வெற்றி பெறுகிறார். எதற்காக சொல்லுங்க, இதெல்லாம் விரிவாக பேச முடியாது. இப்படி 1957ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருகின்ற பொழுது 15 இடங்களை பிடித்த திமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை 72ஆம் ஆண்டு கட்சியை விட்டு நீக்கியதற்கு பிறகு முதலாக நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் 2000 வாக்குகள் குறைவாக பெற்றிருந்தால் ஜாமீன் போயிருக்கும். அப்படி ஜாமீன் தொகையை தக்க வைக்கின்ற வகையில் கடைசி இடத்தில், பிரதான 4 கட்சிகளிலும் கடைசி இடத்தை பிடித்து அதிமுக லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் திண்டுக்கல் தேர்தலிலே வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் தொடங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயற்கை எய்துகின்ற வரை 87ஆம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறவில்லை. இதை எதற்காக சொல்லுகிறேன், நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். 57இல் தொடங்கிய திமுகவின் வெற்றி பயணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவிற்கு எம்ஜிஆர் இல்லாத திமுக ஒரு தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை. ஆனால் புரட்சித் தலைவர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் மறையும் வரை ஒரு இடத்தில் கூட இவரிடத்தில் தமிழ்நாட்டு ஆட்சியை விட்டுக் கொடுக்கவில்லை. 77, 80, 84 3 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடர் வெற்றியை பெற்றார், ஹேட்ரிக். நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றில்தான் 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தியா ஜெகஜீவன் ராமா என்ற கேள்வி வந்த பொழுதுதான் நாட்டு மக்கள் இந்திரா காந்தி என்றார்கள். அதற்காக எம்ஜிஆர் ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பியது தவறு என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலேதான் 2 மாபெரும் கட்சியினுடைய கூட்டணியை 80ஆம் ஆண்டு தோற்கடித்தார்கள். அந்த தேர்தலிலே நான் ஒரு 1000 சில்லறை வாக்குகள் வித்தியாசத்தில் நான் குறைந்து விட்டேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ஏன் 80ல் தோற்றேன் தெரியுமா? இதெல்லாம் நான் தலைவருடைய கொள்கையை பின்பற்றியதால. என்ன தெரியுமா? அப்பொழுதெல்லாம் மதுபானம் என்பது டியூப்ல, டயர் டியூப் இருக்கு இல்லையா, கார் டியூப், அதுல தான் கொண்டு வருவாங்க. அப்போ 4000 வாக்குகள் இருக்கிற ஒரு குடிசை பகுதியில் எங்களுக்கு
மதுபானமும் மாட்டு பிரியாணியும் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படி கொடுத்து நான் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நான் நிராகரித்தேன். அதனுடைய விளைவாக அங்கே மாத்திரம் எனக்கு 2000 வாக்குகள் குறைந்தது. நான் 1000 சில்லற வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தேன். ஆக அன்றைக்குத்தான் இங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சாகாவரம் பெற்ற ஒரு சத்தியவான் என்பதை என்றால் எம்ஜிஆர் பக்தர் கூட்டத்தில் இதை நான் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அதை சொல்லுகிறேன். நான் வெற்றி வாய்ப்பு இழந்து புரட்சி தலைவரை போய் சந்திக்கிறேன். அப்பொழுது அன்றைக்கு நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ராமகிருஷ்ணன் இருவரும் தான் அவரை சந்திக்கிறோம். அப்பொழுது சொல்லுகிறார் ராமகிருஷ்ணன், இவன் மந்திரி ஆக்கலாம்னு நினைச்சேன், தோத்துட்டு வந்து நிக்கிறான். சரி ராமகிருஷ்ணன், நீங்க ரிசைன் பண்ணிடுங்க, உங்களை நான் வந்து ராஜ்யசபை எம்பி ஆக்க போறேன். தலைவர் சொன்னது அவருக்கு, அது மாதிரி அவர் எம்பி ஆக்கினார். எனக்கு சொன்னாரு, டேய் நீதான் அதிமுகவின் முதல் மேயர், நீ போய் களப்பணி ஆற்றுனாரு. புரட்சி தலைவர் இருக்கின்ற வரை சதிகாரர்களால் சென்னை மாநகராட்சி தேர்தலே வரல. அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அதெல்லாம் கிளை கதையெல்லாம் சொல்ல முடியாது, நேரம் இல்லை. அதனால அது ஒரு விஷயம், புரியுதா? அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1980ஆம் ஆண்டு சொல்லுகிறார், நீதான் அதிமுகவின் முதல் மேயர் என்று. 2011ஆம் ஆண்டு தான் நிறைவேறுகிறது. அதுவரை அதிமுகவில் யாருமே மேயர் ஆகவில்லை. அதாவது அவரை உண்மையாக விசுவாசமாக நேசித்தால் அது நடக்கும் என்பதற்கு இது ஒரு சான்று. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். சென்னையில் பல்வேறு அமைப்புகளிலே எல்லாம் இருந்தாலும் நான் சைதாப்பேட்டையில் முதலாக இணைந்த ஒரு மன்றம் என்றால் கலையுலக பேரொளி எம்ஜிஆர் மன்றம். எம்ஜிஆர் மன்றங்களை சார்ந்தவர்கள் இளைஞர்களாக இருந்த காரணத்தினால் இன்றைக்கும் எல்லோரும் இளைஞர்களாகவே புரட்சி தலைவரை பின்பற்றி இருக்கிறார். எனக்கு வயது 67 தொடங்கிருச்சு. இல்ல இன்னும் 20 வருஷம் கழிச்சு இப்படித்தான் இருப்பேன், கவலைப்படாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்தது ஒரு பாடம். நான் அதிலிருந்து அவரிடத்தில் இருந்து ஏராளமான கொள்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் எப்படி நடக்கக்கூடாது என்பதையும். அவர் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் தலைவர் தன்னுடைய உடற்பயிற்சியை நம்பி அவர் உணவு பழக்கத்தை மட்டும் முழுமையாக கடைபிடித்திருந்தால் நம் இந்த நூற்றாண்டில் கூட நம்மோடு அவர் இருந்திருப்பார். அதாவது ஒரு பெரிய டாபிக். நான் அதெல்லாம் பல விஷயங்கள் வச்சு அதை பற்றி ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். நூற்றுக்கணக்கான விஷயங்களை புரட்சி தலைவரை பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பது ஒரு சகாப்தம். இந்திய திரையுலகமானாலும் சரி, இந்திய அரசியல் உலகமானாலும் சரி, அவருடைய தனி முத்திரையை, அவருடைய மனித நேயத்தை, அவருடைய மாண்புமிகு செயல் திறன்களை, அவர் மக்களை நேசித்ததைப் போல ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு திரைப்படத்தினுடைய வசனத்திலேயும் காட்சி அமைப்புகளிலேயும் தான் யார் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லி மக்களை புரிய வைத்தார். ஆகவேதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்துவிட்டார், நூற்றாண்டில் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் எல்லோருடைய இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவர் ஒவ்வொருவரின் இதயங்களிலும் குடியிருப்பதற்கு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான காரணங்கள் இருக்குது. ஒரு மனிதனையும் இன்றைக்கு நான் சொல்றேன், வியப்பாக இருக்கும். ஒவ்வொருவரையும் போய் கேளுங்கள்,
ஒரு புதிய வரலாற்றை சொல்லுவார்கள், ஒரு கதையை சொல்லுவார்கள், ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள். அப்படி இந்திய அரசியலில் ஆனாலும் சரி, கலைத்துறை ஆனாலும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போல் பெருமை, புகழ், சிறப்பு பெற்றவர்கள் யாரும் இல்லை. அதைத்தான் சொன்னேன். கடைசி மனிதன் இருக்கின்ற வரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் நிலைத்து நிற்கும். அதற்காகத்தான் நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரில் இந்த மனிதநேய அறக்கட்டளையை நடத்தி கொண்டிருக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாபெரும் மனிதனின் பெருமை, புகழ் அனைத்தையும் என்னுடைய இளைய தலைமுறை படித்து வருகின்ற அத்தனை பேர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய, இன்றைக்கு நீங்க நம்ப மாட்டீர்கள், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஒரு மாணவி நான் புரட்சித் தலைவரை பற்றி எனக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அவருக்கு அத்தனை விவரங்களை சொன்னேன். படித்துவிட்டு சொல்லுகிறார். இன்றைக்கு நான் வரும்பொழுது எனக்கு தொலைபேசியிலே சொல்லுகிறார், சார் நான் இவ்வளவோ வரலாற்றை நிறைய படித்தேன், ஆனா எம்ஜிஆரை படிக்கிற போது என்னை அறியாமல் அவர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு வருதுங்க, பெரிய ஆச்சரியம் என்று சொன்னார்கள். இப்படி இந்த இளைஞர்களுடைய மனதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற அந்த விதை விருட்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். வாழையடி வாழையாக அது வளரும். அந்த வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்தில் எந்த ஆதாயம் இனிமேல் கிடையாது. அவர் முதலமைச்சர் இல்லை, எதுவும் இல்லை, அவரால். ஆனால் ஆத்மார்த்தமாக புரட்சித் தலைவரை நேசிக்கின்ற எம்ஜிஆருடைய பக்தர்கள் இவ்வளவு செலவு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் என்றால், ஒவ்வொருவரும் தங்களுடைய தந்தைக்கு, தாய்க்கு செய்கின்ற நன்றி கடனை பிரதிபலனாக இங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய அத்தனை செயல்பாட்டையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.